இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கத்திரிக்காயை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கத்திரிக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம், வெங்காயம் நல்லா வணங்கினா தக்காளி ஒரு சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள். நான் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு காரத்துக்கு ஏற்ப 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்படி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருவண்ண தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டாச்சு. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம்.